ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டையை கண்டிப்பாக இந்த தடவை செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு 2 கப்பு இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப்பு நான் இப்போ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க போதும். தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. லைட்டாக ரொம்ப ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்திக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிட்டு இப்போ வந்து இதைத்தான் நம்ம வணக்க போகிறோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவை இதில் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அதாவது இது வந்து மாவை வணக்கிறதுன்னு பேர். நல்லா பெரட்டி இப்படி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா, கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், சுருண்டு வந்து இப்படி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இல்லை நார்மலாக வந்து பால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு தட்டில் வந்து அதை அப்படியே கொட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமேலு ரொம்ப கொதிக்க இருக்கும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டை, கொஞ்சம் நீளமான ஷேப்பு, அது மாதிரி பிடிச்சி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இது ட்ரை ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு துணி போட்டு இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு, இப்போ 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு துருவன தேங்காய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. பாருங்கள், கலர் நல்லா வந்து மாறிடுச்சு. இது கொஞ்சம் மெதுவாக தான் வந்து செய்ய முடியும். ஏலக்காய் தூள் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. 3 கப்பு பொடிச்ச வெல்லம், 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு பொடிச்ச வெல்லம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெல்லம் கரையட்டும். நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமேலு கொஞ்ச நேரம் விட்டு இதை வடிகட்டிடுங்க. இதில் வந்து இருக்கிற தூசு தும்பை இந்த குப்பையெல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா, மண்ணெல்லாம் சில சமயம் பாருங்களேன், சில வெள்ளத்தில் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் வடிகட்டிட்டு இப்போ வந்து கொழுக்கட்டையை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் உருண்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 கப்பு மாவு போட்டிருக்கேன்ல, அதனால் 3 கப்பு தண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக. இப்போ நான் தண்ணி வந்து நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடாதுங்க, நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கிறப்போ போட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. அது பாட்டுக்கு கொதிக்கும். தண்ணி பாட்டுக்கு கொதிச்சுட்டு அந்த உருண்டை, அரிசி உருண்டை தானே, சாதம் வேகிற மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் நல்லா ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டேன். அது தண்ணி பொங்கி, இப்போ சாதத்தை வந்து வேக வைக்கிறப்போ மூடி வச்சோம்னா பொசு பொசுன்னு பொங்கி வலியும்ல, அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன இவ்வளோ தூரம் கேப் விட்டு ஒரு கரண்டியை போட்டு வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேல நல்லா இந்த அளவுக்கு சாதத்தில் கஞ்சி விடும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதுக்கு நான் பாலெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. இது வந்து அரிசியோட அந்த கஞ்சி தான். அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வேணும்னா எடுத்து நசுக்கி பாருங்கள். அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்திட்டு மெதுவாக கலக்கி விடுங்க. வெல்லம் வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் இந்த பால் கொழுக்கட்டையோட கலரும் வரும். இந்த டார்க் வெல்லமாக போட்டிருக்கேன். ஸோ இந்த கலரில் வந்திருக்கு. கொஞ்சம் லைட் கலரில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் லைட் கலரில் வரும். நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், ஏலக்காய் அதையும் வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம், நல்லா திக்கான தேங்காய் பால். கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர், அது லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியை தேங்காயில் ஊற்றி அப்புறம் அரைச்சிட்டு வடிகட்டிக்கிங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் வடிகட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.